Hey guys, welcome to Preetila. இந்த வீடியோவில் if a female has died intestate, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை யாரெல்லாம் சக்சீட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி if you haven't already, make sure you subscribe to my channel so that you won't miss my future uploads. ஒரு ஹிந்து மேல் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க இறந்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லாமலே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாரெல்லாம் சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது கிளாஸ் 1 ஹையர்ஸ், கிளாஸ் 2 ஹையர்ஸ், ஆக்னேட்ஸ், காக்னேட்ஸ் இவங்களெல்லாம் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி if a female has died intestate, அதாவது அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்கள் யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லாமலே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் போகும் இதை பற்றி பார்க்கலாம். இதையும் நம்ம ஹிந்து சக்சஷன் ஆக்ட் கீழே தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்ட் ஒருத்தங்களுக்கு அப்ளை ஆகணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஹிந்துவாக தான் இருந்திருக்கணும். ஹிந்துனா யாரெல்லாம் இதை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே பார்க்கலன்னு சொன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ஹிந்து ஃபீமேலோடைய ப்ராப்பர்ட்டிஸை யாரெல்லாம் சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விமன் எந்தெந்த வழிகளில் அவங்க ப்ராப்பர்ட்டிஸை அக்வயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல அவங்களுடைய சொந்த உழைப்பு மூலமாக அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணியிருக்கலாம். அவங்க அப்பா அம்மா கிட்டே இருந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிருக்கலாம். அவங்க அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டிஸை பார்ட்டிஷன் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கும் ஏதாவது ஷேர் கிடைச்சிருக்கலாம். இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து இவங்க ஏதாவது மெயின்டெனன்ஸ் வாங்குறது மூலமாக இவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணியிருக்கலாம். இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு கொடுத்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி இவங்க அக்வயர் பண்ணியிருக்கலாம். கிஃப்ட் மூலமாக ஒரு விமன் ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணியிருக்கலாம். வில் மூலமாகவும் அக்வயர் பண்ணியிருக்கலாம். ஏதாவது கோர்ட்டோட ஆர்டர், டிகிரி இல்லைனா அவார்ட் மூலமாகவும் இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணியிருக்கலாம். இந்த வழிகளில் இவங்க அக்வயர் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் மூவபிளாவும் இருக்கலாம், இம்மூவபிளாவும் இருக்கலாம். இது இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கலாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வாங்கியிருக்கலாம். இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கலாம், பின்னாடியும் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி எந்த வழிகளில் அவங்க எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்தாலும் சரி, அது அந்த விமனுடைய அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணப்படும். பட் ஒன் திங், இவங்க கிஃப்ட் மூலமாவோ இல்லைனா வில் மூலமாவோ இல்லைனா டிகிரி மூலமாவோ அக்வயர் பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே ரெஸ்ட்ரிக்டட் எஸ்டேட்டாக வாங்கியிருக்க கூடாது. ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தங்க ரெஸ்ட்ரிக்டட் எஸ்டேட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க அப்சல்யூட் ஓனராக இருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விமனுடைய பேரண்ட்ஸ் இந்த விமனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க. அலாங் வித் த கண்டிஷன், you do not have any right to alienate these properties அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலியனேட் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த பேரண்ட்ஸ் கொடுத்த இந்த ப்ராப்பர்ட்டிஸை இவங்க எந்த சேல், மார்ட்கேஜ், லீஸ் இந்த மாதிரி எந்த விதமான டிரான்ஸ்ஃபருமே பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன்னோட கையில் இருந்து உன்னுடைய சில்ட்ரனுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னுடைய சில்ட்ரன் அந்த ப்ராப்பர்ட்டிஸை எந்த விதமான ஏலியனேஷனுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னு சொன்னா இந்த விமன் இந்த ப்ராப்பர்ட்டியை என்னதான் அவங்க பொசிஷனில் வச்சிருந்தாலும் சரி, அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட அப்சல்யூட் ஓனர் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் எஸ்டேட். பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி கேம் வித் ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை ரெஸ்ட்ரிக்டட் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்சல்யூட்டாக என்ஜாய் பண்ணுற ரைட் யாருக்கு கிடைக்கி அப்படின்னா இவங்களுடைய சில்ட்ரனுக்கு தான் கிடைக்கி. ஸோ இவங்க இந்த இடத்துல ஒரு லிமிட்டட் ஓனர் தான், அப்சல்யூட் ஓனர் கிடையாது. இந்த மாதிரியே ஒருத்தங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சதுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியாக ஆகாது. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் எஸ்டேட் தவிர வேறு வழியில் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த விமனுடைய அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியாக ஆகும். இதையெல்லாம் சொல்கிறது செக்ஷன் 14. இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு விமனுக்கு எதெல்லாம் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மேல் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சக்சஸர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைரக்டாக அவங்களுடைய ஹையர்ஸ் யாருன்னு தானே பார்த்தோம். அந்த மேலுக்கு எதெல்லாம் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், எதெல்லாம் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல. ஏன் அப்படி? பிகாஸ் அந்த காலத்தில் விமனுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட் எல்லாம் கொடுக்கப்படலை. அதாவது ஒரு மென்னை போலவே ஈக்குவல் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்கப்படலை. ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் அப்படின்னு சொன்னா யூஸ்வலி அது எப்போவுமே மேலாக தான் இருந்தாங்களே தவிர ஃபீமேல் கிடையாது. ஸோ ஃபீமேலுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபீமேல் அவங்க பொசிஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு அப்சல்யூட்டாக இல்லையா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான்
அவங்களுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம விமனுடைய ஹையர்ஸ் யாரெல்லாம், அதாவது விமனுடைய சக்சஸஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ புரியுதா ஏன் நம்ம முதல்ல அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் விமனுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு. இப்போ இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை யாரெல்லாம் சக்சீட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னா இவங்களுடைய சக்சஸர்ஸாக வர்றது இவங்களுடைய ஹஸ்பண்ட், இவங்களுக்குள்ள சில்ட்ரன். ஹஸ்பண்ட் அப்படின்னா விடோவர், ஏன்னா ஒய்ஃப் இறந்துட்டாங்க இல்லை. இப்போ இந்த விமனுக்கு ஹஸ்பண்ட் அப்புறம் ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் 3 இயர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணப்பட்டு ஈச் கெட்ஸ் ஆன் ஷேர். அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்று, அவங்க சன்னுக்கு ஒன்று, அவங்க டாட்டருக்கு ஒன்று. ஒருவேளை இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இவங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணப்பட்டு ஒரு ஷேர் சன்னுக்கு, இன்னொரு ஷேர் டாட்டருக்கு. ஒருவேளை இந்த விமனுக்கு சில்ட்ரன் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா என்டையர் ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்டுக்கே போகும். ஒருவேளை அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க, சில்ட்ரனும் இறந்துட்டாங்க, ஆனால் கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிராண்ட் சில்ட்ரனுக்கு போகும். ஒருவேளை கிராண்ட் சில்ட்ரனும் இறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரேட் கிராண்ட் சில்ட்ரனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிவல்யூஷன். இப்போ இவங்க யாருமே உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகும்? ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்னா யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை, கிளாஸ் 1 ஹையர்ஸ், கிளாஸ் 2 ஹையர்ஸ், ஆக்னேட்ஸ், காக்னேட்ஸ். ஒரு மேலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் டிவால்வ் ஆகுது அப்படின்னு இவங்களெல்லாம் பார்த்தோம் இல்லை. இவங்க எல்லாம் தான் ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஹஸ்பண்டோடைய ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் டிவால்வ் ஆகிருக்குமோ அதை மாதிரி டிவால்வ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னு சொன்னோன்னா இந்த விமன் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் மேரிட் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடுக்கு தான் போகணும், அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஹையர்ஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றது ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கு இல்லை. அதனால தான் இதை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வெரி ரீசெண்ட்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய டெசிஷன் கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் எடுக்கும். இப்போ இந்த ஹையர்ஸ்மே யாருமே இல்லை, அந்த விமன் மேரிடே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு போகும். அவங்க அப்பா அம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாவுடைய ஹையர்ஸ்க்கு போகும். எப்படி ஒரு மேலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ஹையர்ஸ்க்கு டிவால்வ் ஆச்சோ அதே மாதிரியே ஹையர்ஸ் ஆஃப் ஃபாதருக்கு போகும். அவங்களும் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹையர்ஸ் ஆஃப் மதருக்கு போகும். இந்த மாதிரியான டிவோல்யூஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த விமனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த விமன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஃபாதர் இன் லா கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் மட்டுமே இந்த லைன் ஆஃப் டிவோல்யூஷன் நடக்கும். இப்போ கூட பாருங்களேன், இந்த இடத்துல கூட ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரியாக தான் இருக்கு. அந்த விமனுக்கு ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா ஃபாதர் இன்லா மட்டுமே கொடுக்க முடியுமா? ஏன் மதர் இன்லா கொடுக்கக்கூடாதா? ஜஸ்ட் இதை அவங்க ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை. ஆனால் அதை சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஹஸ்பண்ட் இல்லைனா ஃபாதர் இன்லா கிட்டே இருந்து வந்திருந்தா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதிகபட்சமாக ஹோல்ட் பண்ணியிருந்தது மேல் மட்டுமே அப்படின்றது. சரி, இருந்தாலும் இந்த இடத்துல இதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு புரியுது தானே? ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி சைட்ல இருந்து இந்த விமனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருந்துன்னு சொன்னா இந்த விமன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி லைனுக்கே போறது தானே சரியா இருக்கும். அதனால தான் இந்த லைன் ஆஃப் டிவல்யூஷன். ஒருவேளை அந்த விமன் வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய அம்மா அப்பா கிட்டே இருந்து வந்திருந்ததுன்னா ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் இந்த இடத்துல வரமாட்டாங்க. டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா சில்ட்ரனுக்கு போயிட்டு மதர் அண்ட் ஃபாதருக்கே போயிடும், ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்டுக்கு போகாது. இதுவும் ஜஸ்டிஸ்க்காக தான். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க அம்மா அப்பா கிட்டே இருந்து வந்திருந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்டுக்கு போகிறது சரியில்லைல்ல. அதனால அது அவங்களுடைய அம்மா அப்பாக்கே போயிடும். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க? ஒருவேளை அந்த விமன் ஏதாவது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த விமன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மூலமா அவங்க நிறைய மணி ஏர்ன் பண்றாங்க. ஸோ அது மூலமா அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த விமனுடைய செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அந்த செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி யாருக்கு போனா சரியா இருக்கும்? அவங்க ஹஸ்பண்டோடைய ஃபேமிலிக்கு போனா சரியா இருக்குமா, இல்லைன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு போனா சரியா இருக்குமா? அப்பம் கூட அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்டுக்கு போயிட்டு தான் மதர் அண்ட் ஃபாதருக்கு போகும். அதாவது ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்ல யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கே போயிடும், மதர் அண்ட் ஃபாதருக்கு போகாது. ஸோ இது கூட டிஸ்கிரிமினேஷன் தானே. இந்த விமனுக்கு எஜுகேஷன் எல்லாம் கொடுத்தது அவங்களுடைய அம்மா அப்பாவா இருக்கும்போது அது மூலமா அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மதர் அண்ட் ஃபாதருக்கு தானே கொடுத்துருக்கணும். சொல்லவே வேண்டாம் இந்த ஆக்ட் எவ்வளோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால இந்த இடத்துல இதை சேலஞ்ச் பண்ணது கண்டிப்பா சரியான விஷயம் தான். லெட்ஸ் வெயிட், சுப்ரீம் கோர்ட் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது செக்ஷன் 15ல. செக்ஷன் 15ல இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் டிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது யாருக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும், அது செக்ஷன் 16ல சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 14ல ஒரு விமனுக்கு எதெல்லாம் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த விமனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் டிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 15ல. அண்ட் யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 16ல. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டூ கிவ் மீ அ தம்ஸ் அப். அப்புறம் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், ஹவ் டிட் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.